ஷை மதுரை மீனாட்சி பார்வதி அம்மா எல்லாம் கேட்டுக்கோ, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. வாயில்லாத ஜீவன் மலையிலே கிடக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலங்காட்டுகளில் எல்லாமே வாயில்லாத ஜீவன்கள்லாம் படைச்சி விட்டார் கடவுள். அதுகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கணும். இது இராணுவ வானரப்படை உள்ளே வந்தால் தான் அந்த மலைகளில் பூரா சாப்பாடு வைப்பான். எல்லா விலங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு வைப்பான். அது சாப்பாடு உணவு இல்லாமல் கடவுளை பார்த்து கும்பிடுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா விலங்குகள், பறவைகள் எல்லாமே கும்பிடுது. உள்ளே கிடக்கிற வாயில்லாத ஜீவனை காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லு. அது கும்பிடுது, அம்புட்டும் கும்பிடுது. பறவைகள் நான் மேலே உட்காந்து லிங்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கூப்பிட்டு சொல்லுதார், பார்வதி பார், வாயில்லாத ஜீவன்கள் பூரா எல்லாம் சாப்பாட்டு உணவு கேட்கு தவிக்க விடுதான். மானிடப்பே எவ்வளோ தவிக்க விடுதான் பார் அப்படின்னு சொல்லுதார். உனக்கு மன இறங்கலையாப்பா? கோர்ட்டில் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு உணவு இல்லைன்னா எப்படி தவிப்ப? அந்த வழி, அந்த ஈரக்கொலை, கடவுள் கொடுத்த ஈரக்கொலை இதயமோ வரணும். சர்ச்சைகளுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு வரணும், கீழே வழக்கறிஞர்களுக்கு வரணும். அன்றாட வேலை முடியுதா, நாம் வயிற்று நிறைய சாப்பிடுதாமா போகிறோமான்னு நினைக்கக்கூடாது. மானிட பிறவிகள், புரியுதா இல்லையாப்பா? அது தவிக்கி பூரா மரங்கள் பூரா கடவுள் உட்கார்ந்துட்டாருன்னு மரங்கள், அது உயிர். அந்த உயிர் ஜீவனும் கடவுளை பார்த்து கும்பிடுது. உச்சியில் உட்கார்ந்துருக்காரு கடவுளை பார்த்து. மரம், செடிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்தும் கும்பிடுது. சுற்றி சுற்றி கேட்கு. கீழே வாயில்லாத ஜீவன்கள் பூரா கேட்கு. காலையில் திரை லோகத்தில் 5 மணிக்கு விட்ட உடனே அந்த கணக்குகள் அதுகளுக்கு தெரியும். ஐயா வந்துட்டார் காலையில், ஐயா அம்மா வந்துட்டாங்க, சந்தோஷம் அப்படின்னு அந்த பார்த்த பார்வையில் பசி அமர்த்துதார். பறவைகள், விலங்குகள், கீழே புழுப்பூச்சி வரைக்கி மானிட பே அழிக்க அழிக்கான். புரியலையாப்பா? உன்னுடைய இதயமோ ஈரக்கொலை. நீதிபதி சர்ச்சி கோட்டார் அனுப்பணும். நடுக்கம் இல்லையாப்பா? அந்த ஒரு பயம் இல்லையா? கடவுள் உட்காந்துருக்காரு. வாயில்லாத ஜீவன்களை அடித்து சாப்பிடுதான். வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணுதான். பாவம், அந்த பாவத்தன்மை நீ நினச்சியா இல்லையா? வழக்கறிஞர்கள் நீ நினச்சியா இல்லையா? கோட்டார் ஆணு பெண்ணு நினச்சியா இல்லையா? நினைக்கல. கடவுள் தான் படைச்சார், கடவுள் தான் படைக்கார். அதை பூரா அதுகளுக்கு சாப்பாட்டு உணவு கொடுக்கக்கூடியது கடவுள். அது சத்திய பிரமாணம். படைச்சி விட்டது சொல்லுவார், உனக்கு வயிறு நிறையா நான் சாப்பாடு கொடுக்கேன். இப்போ நான் அது ஆட்டாம்பிடிக்க எங்கெங்கே நீ இருக்கோ, பறவைகள், விலங்குகள், புழு பூச்சி, என்னென்ன வாயில்லாத ஜீவன்கள் இருக்கோ அத்தனைக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும் தான் படைச்சி விட்ருக்கார் சத்திய பிரமாணம் பண்ணி. அந்த சத்திய பிரமாணத்தில் பண்ணி இருக்கிற மானிட பிறவி 6 அறிவு கொடுத்ததில் 2 அறிவில் இருக்கான். ஆணும் பெண்ணும் அழிக்க பிறந்திருக்கான். எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய இதுப்பா பாருப்பா. இல்லாத ஜீவன்களை காப்பாற்றணும். அப்போ இயற்கை தன்மையில் போவான். விவசாயம் பண்ணி 6 மணிமா உழைச்சி சாப்பிட்டு போவோம் உயிர் வாழ்றதுக்கு. எல்லாம் செயற்கையை விட்டுட்டு பூரா பறவைகள் எல்லாம் அடித்து சாப்பிட்டு போனால் என்னப்பா? வனவிலங்கு சட்டம் நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. அது பூமியில் இருந்தாலும் சரி, ஊருக்காட்டுக்குள்ளே சிட்டி கிராமத்தில் கிடந்தாலும் ஒன்று தான் வனவிலங்கு. அதே மாதிரி மலங்காட்டில் இருக்கிறதும் வனவிலங்கு ஒன்று தான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கணக்கு அவன் கொடுக்கணும். பூரா ஆடு மாடு கோழி பேர் அறுக்கான். பப்ளிக்கே ரோட்டு காட்டில் மாடுகளை இருக்கான். எவ்வளோ பெரிய தப்புப்பா, பாவம். அந்த உயிர் விடைவில் கடவுளே, கடவுளம்மா எங்களை காப்பாற்ற முடியலையான்னு கண்ணீர் விடுது. உனக்கு அந்த கண்ணீர் வருதா? நீதிமன்றம் கொச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் கண்ணீர் வரலையாப்பா? உன் நீதிமன்ற கோர்ட்டில் வெளியில் அறுக்கான். அதை மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் உன் கண்ணுக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்தா அந்த உனக்கு கண்ணீர் வருமா வராதா? அது நீ பாவத்தை அதை ரசித்து பார்த்து வாங்கி சாப்பிடுவியோ இல்லை அது பாவம் நினைப்பியாப்பா? கோச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் வழக்கறிஞர்கள் வரைக்கும் இயற்கை சாப்பாடு பூமியில் கடவுள் கொடுத்துருக்கார் மானிட பிறவிக்கு. அதுதான் சாப்பிடணும். என்னப்பா கொஞ்சமாக யோசனை. எவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு உள்ள வழக்கு ஆடிக்கிட்டு இருந்தால் அழிக்கும். வழக்கு ஓடினால் அழிக்கும். அதுக்குத்தான் திமுக கட்சி அடி வேரோட அறுத்து எடுக்கணும்ட்டார். இன்று நாள் கணக்கு போட்டார். அண்ணா திமுக கரு வேரோடு அறுத்துருவார். பலவற்ற கட்சிக்காரனை கரு வேரோடு அறுத்துருவார். இந்த தாவேக்கா கட்சிக்காரனை வச்சு மன்னராட்சியில் ஆண்டவனை இவனை வச்சு எல்லா கணக்கும் முடிச்சிருவார். கூடிய சீக்கிரம் இவனே தேடி வருவான். கடவுள் உட்கார்ந்துருக்கார். ஏன்டா அவனுக்கு இன்னும் உச்சரிப்பு மூலையில் என்ன கொடுக்கல கடவுள்?
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஏன் இந்த மாதிரி சேட்டை? அந்த கணக்கு வருவான், இப்போ வருவான், வரமாட்டான்ல. கணக்கு போன விட்டு இங்கே வர முடியாது. நீதிமன்றம் கோர்ட்ஸில் விழுந்து கும்பிடுவான், கடவுளே தப்பு செஞ்சுட்டேனே நானே அப்படின்னு. இப்போ ஆட்சி ஆள்றவன் விழுந்து கும்பிடுவான். இவர் பக்கத்தில் யார் வர முடியாது, கடவுள் பக்கத்தில். புரிஞ்சிக்கோ, புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட, சரியா? வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு இல்லாமல் தத்தளிக்க விடுறது நீதிமன்றம், கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டு. ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் பாவத்தை செய்தியப்பா, பாவத்தை செய்தியே. எல்லாத்துக்கும் மேலே போய் உட்கார்ந்து சட்டப்படியாக கொடுக்கறது நீதிபதியே. மதி இழந்து உட்கார்ந்துருக்கியப்பா. மதி இழந்துட்ட ஆணும் பெண்ணும். மதி இழக்கக்கூடாது, மெதி இழக்கக்கூடாது. நேரடியாக கேள்வி கேட்கப்பார், தவறுதல் செய்யக்கூடாது. பறவைகள் விலங்குகள் பூரா கும்பிடுது, கடவுளே சாப்பாடு கொடுங்க பூமியில் அப்படின்னு. அழிக்கும், பத்தியா பார்க்கலையாப்பா, மானிட பிறவி அழிக்கும். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு நீ கணக்கு போட்டாச்சு. பேங்கு சம்மந்தப்பட்டது பூரா இப்போ உருவி எடுத்துருவார், எல்லாம் உள்ளே மாட்டுவான். கால்